வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது ப்ராடக்டோட தான் வந்திருக்கோம். இந்த புது ப்ராடக்டோட அன்பாக்சிங். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டு. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இது வந்து ஸ்பிஃபி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து மென்ஸ் வேலெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து கார்டோட ஸ்லாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு 12 கார்டு வைக்கிற அளவுக்கு ஸ்லாட்ஸ் இருக்குது. நம்ம ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு அது இதுன்னு இருக்கனால நம்ம அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. நல்லா நைஸாக போட்டு கார்டு டப்பாவில் போட்டு இதில் என்னென்ன போட்டிருக்காங்க, பிராண்டு பேர், என்ன கலரு, மாடல் நம்பர், ஸ்டைல் கோடு, ஒரிஜினல் பர்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் டைமென்ஷன், எம்ஆர்பி இதில் வந்து 1990 போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து 600 தான் வாங்கினேன். 590 rupees வாங்கினேன். மேனுஃபேக்சர் டேட்டு, நெட் குவான்டிட்டி இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. இதே தான் இந்த பாக்ஸ்லையும் போட்டிருக்காங்க. இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸாக வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்பிஃபிங்கிற பிராண்டிங்கோட லோகோவும் அவங்க பிராண்டிங் போட்ட ஒரு பேப்பர் ஒரு கிளாத்தில் வச்சுருக்காங்க, நைஸ் கிளாத்தில். அதுக்கப்புறம் வாரண்டி சர்டிஃபிகேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பிஃபியோட வாரண்டி சர்டிஃபிகேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்வாய்ஸ் நம்பரு, வெப்சைட் ஆஃப் பர்ச்சேஸ், அமேசான் இங்கே எல்லாமே போட்டு, டேட் ஆஃப் பர்ச்சேஸ், 1 year வாரண்டி ஃப்ரம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ். நம்ம வாங்கினதுலேருந்து 1 yearக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. பர்ஸுக்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. புதுசாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. சரி, இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ பர்ஸுக்கு போவாங்க. வா, பர்ஸோட அந்த குவாலிட்டியே நல்லா ப்ரீமியமாக இருக்குது பாருங்க. இது வந்து RFID ப்ரொடெக்ஷன் இருக்கிறது தான். இந்த RFID ப்ரொடெக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மிஷினில் வைப்போம்ல அந்த கார்ட்ஸ், எப்படி சொல்கிறது, டைரக்ட் பேமெண்ட், டேப் பேமெண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கார்டு போடுறது இந்த மாதிரி பர்ஸில் வைக்கும்போது மிஷினை வந்து வச்சாலே பேமெண்ட் எடுக்கும். சில மாஸ்டர் கார்ட்ஸ்லாம் நமக்கு ஓடிபி தேவைப்படாது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி RFID ப்ரொடெக்ஷன் இருக்க பர்ஸ் வாங்கினீங்கன்னா, சப்போஸ் யாராவது ஒரு மிஷினை கொண்டு வந்து வச்சாலும் உங்களுக்கு ஸ்கேன் ஆகாது. இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பர்ஸை சுற்றி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காயின்ஸ் பவுச், நல்லா குவாலிட்டியான இதில் வந்து காயின்ஸ் வைக்கிற மாதிரியான பவுச் கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த சைடு ஃபுல்லாகவே வர்ற மாதிரி, இந்த சைஸுக்கு ஃபுல்லாகவே வர்ற மாதிரி ஒரு காயின்ஸ் பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த லாக்கை ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து கார்ட் ஸ்லாட். இதில் வந்து மொத்தம் 4 கார்ட் ஸ்லாட் இருக்கு. 1 2 3 4. இது தனியாக 4 கார்ட் ஸ்லாட், பின்னாடி ஒன்று 5 கார்டு. இந்த ஒரு இதில் மட்டுமே நம்மளால 5 கார்ட்ஸ் வச்சுக்க முடியும். இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக உள்ள தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐடென்டிட்டி கார்டு, அதாவது நம்ம ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு கார்டு ஐடென்டிட்டி வைக்கிற மாதிரி ஆனால் ஒரு இது வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இதில் இருக்குது. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கார்டு இருக்குது. 1 2 3 4. இது ஒரு 4, இது ஒரு 5, 9 கார்டு ஸ்லாட் ஆச்சு. அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒன்று வைக்க முடியும் கார்டு 9 10. இதில் ஒன்று 11, இதில் ஒன்று 12, இதில் ஒன்று 13. மொத்தம் 13 கார்ட்ஸ் வைக்க. இதில் வந்து உங்களுக்கு கேஷ் வைக்கிற கார்ட்ஸ் வந்து 2 இடம் வச்சுருக்காங்க. இதுதான் 2 இடம், ஒரு இடம் ஃபுல்லாக கேஷ் வச்சுக்கலாம். அது போக ஒரு சீக்ரெட் ஜிப்பரும் வச்சுருக்காங்க. இந்த ஜிப்பர்லையும் நம்ம எக்ஸ்ட்ரா கேஷ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், காயின்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஜிப்பர்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது. நல்லா டபுள் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்டிச்சிங்ஸ், அது வந்து ஒரு ப்ரௌனில் வந்து இது ஒரு அழகாக இருக்குது. ஒரு குவாலிட்டி, ப்ரீமியம், ஸ்மெல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஜிப்பும் பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக மெட்டலில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். இன்னைக்கு வீடியோ தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்பிஃபிங்கிற பிராண்டில் போட்டது. ஜென்யூன் லெதர்னு உள்ள ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்யூன் லெதர்னு சொல்லி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வரல, ஒரு வேலெட் வாங்கணும், நிறையா கார்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஆசை, வாங்கிட்டேன். இதுதான் அது. காம்பேக்டாகவும் நல்லா கார்ட்ஸு. இப்போ என் பழைய பர்ஸில் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாமே ஒரே இதில் ரெண்டு கார்டாக சொல்லும் போது இவ்வளோ தடிச்சு வந்துடும். அப்போ நம்ம பேக்கெட்டில் இங்கே வச்சாலும் ரொம்ப குறைச்ச மாதிரி இருக்கும். அது போக அப்பப்போ எடுக்கலாம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து கார்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி ஸ்லாட்டில் வச்சு நீட்டாக வச்சு பேக் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஸோட சைஸ் இதை விட கொஞ்சம் வரும், அதுக்கு மேலே வராது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து எங்கனாலும் ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாகவும் நல்லாவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.